இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஆன்மீக நுண்ணறிவு பற்றி நம்ம பார்க்கணும். அது என்ன ஆன்மீக நுண்ணறிவு? இதுக்கு சில விதிகள் இருக்குது. இந்த விதிகள்லாம் எப்பவுமே அந்த விதிகள்ன்றது நமக்கு எப்பவுமே தெரியும். ஒவ்வொரு விதிகள்ன்றது இந்த லாஸ் அப்படின்றது எப்பவுமே அது அது நேரம், இடம் இதெல்லாம் மாறாதது. இப்போ நமக்கு சில விதிகள் தெரியும். ஒரு தண்ணி சுட வச்சீங்க அப்படின்னா 100 டிகிரி ஆச்சுன்னா அது சூடாகும் போது அதுக்கப்புறம் அது ஒரு 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 லிக்விட்லேருந்து வேப்பர் ஸ்டேஜ், அதாவது இதுலேருந்து தண்ணி சூடாகும்ன்றது அந்த நியதி, அறிவியல் நியதி, ரைட்டா? அது இப்படி பார்க்க போனால் ஒரு பணக்காரர் சுட வச்சாலும் சூடாகும், ஒரு ஏழை சுட வச்சாலும் அதே 100 டிகிரிக்கு வெப்பமாக தான் ஆகும். ஐயோ, இவர் இவர் ஏழையா இருக்கிறாரு, இவர் அந்த ஒரு 100 டிகிரிக்கு சுட வச்சனா அந்த வெப்பமாகாது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாருக்குமே பொருந்துறக்கூடிய ஒரு விதி. அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீக இதுல சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விதி.